வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தாலியில இருக்கக்கூடிய பெக்கி அப்படின்ற இடம். இதுதான் டான் போஸ்கோவோட வீடுங்களா. ஸோ இந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த வீட்டினுடைய பழமையை வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க நம்மளுடைய சலேசியர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு. இந்த வீடு பிற்காலத்தில் அவருடைய அண்ணன் ஜோசப் அவர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா நம்ம சலேசியர்கள் இந்த வீட்டை பாதுகாத்து பராமரிச்சிட்ருக்கிறாங்க. வாங்க நாம் இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இது அருங்காட்சியகமாக நம்ம சலேசியர்கள் இப்போ பாதுகாத்துட்டு வராங்க. வாங்க உள்ளே போகலாம். இந்த இடத்துல டான் போஸ்கோ மற்றும் அவர்களுடைய வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அம்மா மார்கரெட், டான் போஸ்கோவோட அம்மா. பார்த்திங்கனாலே தெரியும் அந்த காலத்தில் அந்த வீட்டினுடைய பழமை எப்படி இருந்திருக்குது அப்படின்னு. எப்படி ஒரு பாசமான பிள்ளைகளாக, இறை நம்பிக்கையில் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படங்கள் நமக்கு உணர்த்துது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தவர் தான் நம்மளோட ஜானி போஸ்கோ. இவர் தனது சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ரொம்ப ஆர்வம் மிக்கவராக இருந்தார். ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களுடைய அண்ணன் ஜோசஃபாக இருக்கலாம், இல்லை ஆண்டனியாக இருக்கலாம், இவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல விவசாயத்தில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ விவசாயம் செய்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு தொழிலாக இருந்துச்சு. அதனால் அவர்கள் 2 பேரும் வந்து நாங்கள் படிக்கலை, இவன் மட்டும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி போஸ்கோவையும் படிக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜானி போஸ்கோவுக்கு அது பிடிக்கலை. இருந்தாலும் திருட்டுத்தனமாக அப்போவே போயிட்டு அங்கங்கே போய் படித்து கற்றுக்க ஆரம்பித்தார் நம்ம ஜானி போஸ்கோ. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு வரும்பொழுது இந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஜானி போஸ்கோ சாமியார் ஆகிட்டார், சரி அவர்களுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம்லாம் இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமாக தான் நமக்கு இந்த ஒரு ஃபேமிலி ட்ரீ கொடுத்துருக்குறாங்க. தொடக்கத்திலிருந்து ஜான் போஸ்கோ அவர்களுடைய வழிமரபு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவர்களுடைய குடும்பத்தார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்போ கடைசியாக இருக்கக்கூடியவங்க ரீசண்டாக இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா 1995ஆம் ஆண்டில் எலிசா மற்றும் ரொபர்ட்டோ அப்படின்றவங்க கடைசியான ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறமா எந்த பதிவுகளும் குறிப்பிடப்படலை. மேபி அவங்களோட பசங்கள்லாம் இருந்திருக்கலாம். பட் இப்போ இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு குறிப்பிடப்பட்டு இருக்குது. வாங்க அப்படியே நம்ம மிச்ச இடங்களுக்கு போய் பார்ப்போம். உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது இது. அப்படியே வாங்க மாடிக்கு போகலாம். பட் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் நம்ம புதுப்பிக்கப்பட்ட இடம் தான். என்னடா இவ்வளோ பெரிய இதாக இருக்குது, ஏழை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. வெளி தோற்றத்தை மட்டும் அப்படியே வச்சுருக்கிறாங்க. பட்டு உள்ளே வந்து இடத்தெல்லாம் புதுப்பிச்சு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே ஜான் போஸ்கோவுக்கு பேரில் எழுதின பல புத்தகங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தின நாணயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க.
ஸோ இவங்கெல்லாம் தான் நமக்கு தெரியும் டான் போஸ்கோவினுடைய வழித்தோன்றல்கள். டான் போஸ்கோவுக்கு அப்புறமா இந்த சலேசிய சபையை பாதுகாத்து கொண்டு வரவங்க. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்த இடத்த கொல்லே டான் போஸ்கோ அப்படின்ற இடத்த டான் போஸ்கோ பிறந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்தபோது எடுத்த சில புகைப்படங்கள் இங்கே இருக்குது. மம்மா மார்கரெத்தோட படுக்கை அறை இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. பாருங்க இந்த மேற்கூரையெல்லாம் எவ்வளோ பழமையாக இருக்குது அப்படின்றத. அவர்களுடைய பசங்களுக்கான படுக்கை அறைகள். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இது நேரடியாக கீழே இறங்குறதுக்கான ஒரு பாதையாக இருக்குது. இங்கே மம்மா மார்கரெத்தினுடைய சிலை இருக்குது. அடுத்தது ஜான் போஸ்கோ சின்ன வயசில் இருந்தப்போ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சித்திரம் இங்கே சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஜான் போஸ்கோ தனது வாழ்நாளில் பல்வேறு வயதில் பல்வேறு கட்டங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கே நமக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மேப்பில் இந்த ஒரு சின்ன இடத்துலேருந்து வந்த ஒரு நபர் வந்து இப்போ எத்தனை நாடுகளில் இந்த சலேசியர்கள் பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க, எத்தனை நாடுகளுக்கு சலேசியர்கள் அனுப்பப்பட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு வடிவமைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க இப்போ நம்ம டான் போஸ்கோ வீட்டை பார்த்தாச்சு. அடுத்தது அவருடைய அண்ணன் ஜோசப் அவருடைய வீட்டுக்கு போவோம். ஜோசஃபினுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜான் போஸ்கோ வீட்டை கொஞ்சம் பக்கத்தில் அருகில் இருந்து பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரை இப்படி அமைக்கப்பட்டிருக்குது. தளம் இது பிற்காலத்தில் அன்னை மரியாளுக்கான ஒரு ஆலயம் இங்கே சலேசியர்களால் எழுப்பப்பட்டிருக்கு. மேல் தளத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழியானது இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் பேரல் இங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் திராட்சை ரசம் செஞ்சு அதை எடுத்து பாதுகாக்கக்கூடிய பேரல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. வாங்க இப்போ ஜோசஃபோட வீட்டுக்கு போகலாம். பாருங்க, இந்த கருவிகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக இருக்குது. இப்போ ஜோசஃபோட வீட்டுக்குள்ளே போகிறோம். லைட்ஸ் ஆன். வெரி குட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்தவங்கலாம் எப்படி உடை அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான சாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. மேலும் பல புகைப்படங்கள் இந்த ஏரியாவில் வசித்த மக்கள், அவர்களுடைய உணவு பொருட்கள், அவங்க பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளையும் இங்கே வச்சுருக்கிறாங்க. குதிரைக்கு பயன்படுத்தினது, கடிவாளங்கள், இதெல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதே இந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய வாழ்வாதார நிலை நமக்கு புரியும். அவர்கள் பயன்படுத்தின சின்ன சின்ன ஷூஸு அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அவர்கள் பயன்படுத்தின பொருட்களை நம்ம பார்க்குறோம்.
இதெல்லாம் விவசாயத்திற்காக பயன்படுத்தின கருவிகள் இங்கே இருக்குது. பயன்படுத்தின பாத்திரங்கள். எதையும் தொடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தொடாமலே பார்ப்போம். பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான பொருட்கள்லாம் இருக்குது விவசாயத்துக்கு பயன்படுத்தினது. கோதுமை அறுவடை செய்கிறதுக்காக பயன்படுத்துறது. இந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஒவ்வொரு தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இந்த இடம் வந்து முக்கியமாக விவசாயத்திற்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்கிறாங்க. விவசாயம் செய்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்குது. இந்த காலத்தில் பயன்படுத்தின விளக்குகள். ஒவ்வொரு இயந்திரங்கள் இதெல்லாம் வந்து ஒயின் செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், பெருசாக சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாமே ஒயின் தயாரிக்கக்கூடிய கருவிகளை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த புகைப்படங்கள் நமக்கு தெளிவாக காட்டுது எப்படி அந்த காலத்தில் திராட்சையை பறித்தாங்க, எந்தெந்த பாத்திரத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம இந்த புகைப்படங்கள் வழியாகவும் சிறப்பாக பார்க்க முடியுது. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த கூடைகளை நம்ம ஏற்கனவே இந்த புகைப்படத்தில் பார்த்தோம். திராட்சை பறித்து அதை தூக்கிட்டு வரத்துக்கான கூடைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திராட்சை ரசம் செய்யக்கூடிய இது வந்து ஜோசப் அவருடைய வாழ்க்கையில் வாழும்பொழுது அவர் இந்த திராட்சை ரசம் செய்கிற உபகரணங்கள் எல்லாத்தையும் வச்சுருந்துருக்கிறாரு. பாருங்க, இங்கே மிகப்பெரிய கோழிகள், அவங்க வளர்த்த கோழியெல்லாம் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்கே காட்டியிருக்கிறாங்க. இது அந்த காலத்தினுடைய கதவு எப்படி பராமரித்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இருந்தாலும் அரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது, இருந்தாலும் பத்திரப்படுத்தி இந்த கதவுகளை வச்சுருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு வாய்ந்த இருக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆன்மாக்களை தாருங்கள், மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு டான் போஸ்கோ சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து தான் பல பாவ சங்கீதங்களை கேட்டிருக்கிறாரு. அதன் வழியாக பல ஆன்மாக்களை இவர் மூலமாக இவர் கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்றத நம்ப முடியுது. இதில் முழங்கால் பண்ணிட்டு ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு நீலராக நம்ம பார்க்குறோம். அதை டான் போஸ்கோவோட அண்ணன் பயன்படுத்தின, அதாவது ஜோசப் அவர்கள் பயன்படுத்தின ஷோஃபா பார்க்குறோம். இது டான் போஸ்கோவை பயன்படுத்தின அவருடைய புத்தகங்கள் வைக்கக்கூடிய ஒரு பெட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டான் போஸ்கோ இங்கே வந்து உறங்கிறதுக்காக ஒரு படுக்கை அறை அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வியாகுல மாதா புகைப்படத்தை பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த படமாக இருக்குது. இந்த மாதாட்டை தான் இவர் வந்து முட்டி போட்டு பல விஷயங்களை வேண்டி இவர் பெற்றிருப்பதாகவும் நமக்கு வரலாறு சொல்லப்படுகிறது. நாங்கள் அப்படியே வெளில போவோம்.